தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாநகரில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் சிலையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதனை முன்னிட்டு தந்தையின் ஊரில் தனையனுக்கு சிலை என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தை காண்போம். இன்று தந்தை பெரியாரின் ஈரோடு மாநகரில் தலைவர் கலைஞருக்கு சிலை, அதை கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஈரோடு கொங்கு தேசத்தின் மையப்புள்ளியாக அமைந்திருக்கும் மாண்புக்குரிய நகரம். வலதுகரமாக கோவையையும் இடதுகரமாக சேலத்தையும் பெற்று பீடு நடைபோடும் பெருமை மிகு நகரம். ஈரோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகிய 3 ஜீவநதிகளின் திராவிட சங்கமம். தமிழருக்கு தன்மானத்தை ஊட்டிய தந்தை பெரியார் வெங்கட்ட நாயக்கர் சின்னத்தாயம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்து ராமசாமி என பெயர் சூட்ட பெற்று தவழ்ந்து நடந்து வளர்ந்த ஊர் ஈரோடு. நகராட்சி தலைவராக தமிழகத்தில் காங்கிரஸ் இயக்கத்திற்கு மூலவிதை நாட்டியவராக காந்தியாரின் மதுவிலக்கில் மனம் பறிகொடுத்ததினால் தமது தோட்டத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை ஒரே நாளில் அடியோடு வெட்டி வீழ்த்தியவராக தலைதாளா சிங்கமாக தந்தை பெரியார் நடமாடிய ஊர் ஈரோடு என்று முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஈரோடுதான் மதுவிலக்கு திட்டத்தை பற்றி கலந்துரையாடி முடிவெடுக்க காந்தியார் தேர்ந்தெடுத்த ஊர். ஈரோடு மனசாட்சிக்கு உண்மை என்று பட்டதை அஞ்சாமல் தெரிவிக்க வேண்டும், மக்களுக்குள் சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் ஓங்கி வளர வேண்டும் என்ற பிரகடனத்துடன் குடியரசு என்னும் வார இதழை பெரியார் தொடங்கிய ஊர் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசு இதழை அறிவு புரட்சிக்காக வாளாகவும் ஆதிக்க சக்திகளின் ஆணவத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்களின் பாதுகாப்பு கேடயமாகவும் பெரியார் தட்டி தட்டி வார்ப்பு செய்து வளர்த்தெடுத்த நகரம் என்றும் முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. 1932 சுயமரியாதை தொண்டர்களின் கலந்துரையாடலை பெரியார் நடத்தி இயக்கத்தின் சமுதாய கொள்கைகளுடன் சமதர்ம அடிப்படையிலான பொருளாதார கொள்கையும் முற்போக்கான அரசியல் கொள்கையும் இணைக்கப்பட்டு அதற்கு ஈரோடு வேலை திட்டம் என பெயர் தந்த ஊர் என்றும் 1935 ஜனவரி 13 முதல் பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தை பத்திரிகைகளிலும் நூல்களிலும் தொடர்ந்து கையாண்டு வந்த சீர்திருத்த கேந்திரம் சென்னையில் வெளியான விடுதலை பெரியாரிடம் ஒப்படைக்கப்பட்டதும் அதைத் தொடர்ந்து வெளியிட்டு வந்த நகரம் என்றும் 1940 பெரியாருடன் அண்ணா சென்று விடுதலை ஆசிரியராக பணிபுரிந்த ஊர் ஈரோடு என்றும் முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. 1948 அக்டோபரில் நடத்தப்பட்ட திராவிடர் கழக தனி மாநாட்டை ஒட்டி மாநாட்டு தலைவர் அண்ணா அவர்களை சாரட்டு வண்டியில் அமர்த்தி பெரியார் நடந்தே வந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட நகரம் ஈரோடு என்றும், இன்னும் இப்படி ஈரோடு நகரத்தின் திராவிட சரித்திர சான்றாவணங்களை பற்றி எடுத்து இயம்பிக்கொண்டே போகலாம் என்றும் முரசொலி தனது நாளேட்டில் குறிப்பிட்டுள்ளது. 1937-38 13-14 வயது சிறுவனாக தன்னை டி.எம். கருணாநிதி என்று அழைத்துக் கொண்டிருந்த அந்த பாலபருவத்திலேயே செல்வச்சந்திரா என்ற தலைப்பிட்டு எழுதிய கட்டுரையில் தற்கால திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை நாகரிகம் எல்லாவற்றிலும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தற்கால திராவிட நாட்டின் திலகம் ஈரோட்டு ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர் அணி வகுத்து நின்று ஆர்ப்பரிக்கின்றனர் என்று வரைந்ததிலிருந்தும் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் வெளியிடப்பட்ட இளமை பள்ளி என்ற கட்டுரையில், ஏ தமிழா, உனது பகுத்தறிவு எங்கு போய் பதுங்கிவிட்டது? எத்தனை நாளைக்கு பிறகு அடிமையாக வாழப்போகிறாய்? எத்தனை நாளைக்கு சுயமரியாதையற்று வாழப்போகிறாய்? எத்தனை நாளைக்கு மூட வைதீகத்தில் உழலப் போகின்றாய் என்று கேள்வி கணைகளை தொடுத்ததிலிருந்தும் 1944 அச்சியற்றி வழங்கப்பட்ட முரசொலி துண்டறிக்கையில் முரசொலியின் தோற்றம் ஈவேரா ஆண்டு 67 என்று குறிப்பிட்டதிலிருந்தும் இன்னும் பல குறிப்புகளிலிருந்தும் தலைவர் கலைஞர் அவர்களை இளமையில் பெரிதும் ஆட்கொண்டவராக தந்தை பெரியார் அவர்களே இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்றும் முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. 1945 புதுச்சேரியில் பெரியார், அண்ணா, அழகிரிசாமி ஆகியோர் பங்கு கொண்ட கழக மாநாட்டின் போது எதிரிகள் ஏற்படுத்திய அமளியில் கலைஞர் பெரும் தாக்குதலுக்குள்ளானார். கழகக்காரர்கள் அவரை அடித்து துவைத்து சாக்கடை ஓரத்தில் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். பெரியார் கலைஞரின் காயங்களுக்கு மருந்திட்டு உடன் அழைத்து சென்று ஈரோடு குடியரசு அலுவலகத்தில் துணை ஆசிரியராக்கினார்.
அப்போதுதான் 1945 கருப்பு மையும் தன் விரல் நுனியிலிருந்து எடுத்த இரத்தமும் கொண்டு திராவிடர் கழக கொடிக்கு வடிவமைப்பை எழுதி கொடுத்தார் கலைஞர். அதுதான் பின்னர் அளவு மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியாக வளர்ந்து நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் தந்த கருப்பும் சிவப்பும் திராவிட இயக்கத்தின் வண்ணங்களாக இருக்கின்றன. ஓராண்டு காலம் ஈரோட்டில் குடியரசு இதழில் கலைஞர் தொடர்ந்து கட்டுரைகள், தலையங்கங்கள் எழுதலானார். அவற்றில் அண்ணாமலைக்கு அரோகரா போட்டுக்கொண்டே இருந்தால் பழைய கற்காலத்தை நோக்கி கட்டை வண்டி பிரயாணத்தை கட்ட சாதா மூட்டையோடு ஆரம்பிக்க வேண்டியதுதான் உணர்வார்களா திராவிடர்கள் என முடியும் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற கட்டுரையும், தமிழ் மொழியில் பாடியதால் மேடை தீட்டாகிவிட்டது என்ற ஆணவ பேச்சு கிளம்பியதற்கு காரணம் தமிழர்கள் அடிமைகளாக அனுமார்களாக வாழ்வதுதான். தமிழர் இனம் சூத்திர இனமாகவும் தமிழர் மொழி தீட்டுப்பட்ட மொழியாகவும் போய்விட்டது என வரும் தீட்டாயிடுத்து என்ற துணை தலையங்கமும் தந்தை பெரியார் அவர்களின் கருத்தை பெரிதும் கவர்ந்தவை. ஈரோட்டில் அப்போது கலைஞர் இயற்றியதுதான் புறநானூற்று தாய் என்ற தலைப்பிலான கவிதையாகும். அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அடடா கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாளிங்கே அவன் நாக்கெங்கே என முடியும் அந்த கவிதையை படித்துவிட்டு தந்தை பெரியார், நீ நல்ல கவிஞன் தானையா என்று கலைஞரை பாராட்டினார். கலைஞர் தமது வாழ்க்கை அரசியல் பயணத்தில் ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதற்கு பிறகும் இளமை காலம் போலவே இறுதி காலம் வரை அவரது சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றின் மூலாதாரமாக தந்தை பெரியார்தான் செல்வாக்கு செலுத்தி வந்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கான கலைஞரின் ஆணை என்றாலும், சொத்தில் பெண்களுக்கு சமபங்கு என்பதற்கான உத்தரவு என்றாலும், பெரியார் நினைவு சமத்துவ புறங்கள் என்றாலும் எல்லாவற்றிலும் தந்தை பெரியார் அவர்களே முன்னிலைப்படுத்தப்பட்டார். மகன் தந்தை காற்றும் உதவிகள் அனைத்தையும் பெரியார் அவர்களுக்கு கடமையாக எண்ணி கருத்தொன்றி கடைசி வரை ஆற்றியவர் கலைஞர். ஈரோடு பெரியார் குருகுல மாணவராக கலைஞர், கோவை சிங்காநல்லூரில் கலைஞரின் குடும்ப வாழ்க்கை, திரையுலக அறிமுகம், அரசியல் பணி, சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தீவிர திரை உலக பிரவேசம் என கொங்கு தேசம் கலைஞரின் தொடக்க கால அரசியல், இலக்கிய, திரை உலகுக்கான வாயிலை திறந்து வரவேற்று வழியமைத்து கொடுத்தது. கலைஞராலும் திராவிட இயக்கத்தினராலும் வாழ்நாளில் மறக்க முடியாத கொள்கை கோட்டமாம் கொங்கு தேசத்தில் ஈரோடு மாநகரத்தில் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு அடுத்து கலைஞருக்கு சிலை அமைக்கவும், அதை 30/1/2019 இன்று தானே திறந்து வைக்கவும் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை நாயகர் மு.க. ஸ்டாலின் எடுத்திருக்கும் முடிவு எத்தனை பொருத்தமானது என்பது மட்டுமல்ல, பொன்னே போல் எந்நாளும் நன் நினைவறையில் வைத்து போற்றி பாதுகாத்திட வேண்டியதுமாகும் என்று முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.